இவ்வாறான பஸ்களில் பயணிக்க உங்களுக்கு விருப்பமா? விசேடமாக இந்த பஸ்கள் தூர சேவைகளுக்கே ஈடுபடுத்தப்படுகின்றன. அப்படியென்றால் இந்த பஸ்ஸில் ஏறியதிலிருந்து உங்களுக்கு எப்படியான எண்ணம் தோன்றும்? பயணியான உங்களை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். இந்த பஸ்ஸை செலுத்தும் சாரதிக்கு எப்படியான எண்ணம் இருக்கும்? இந்த பஸ் வண்டியில் செல்லும் மக்களுக்கு அவர்களின் பயண இடத்தை எந்த பிரச்சனையுமின்றி அடைய முடியும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? வீதி விபத்துக்கள் காரணமாக நாள்தோறும் 8 பேர் வரை உயிரிழப்பதாக புதிய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள நாட்டுக்கு பணியாற்றக்கூடிய 18 வயதிற்கும் 28 வயதிற்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் 1000க்கும் அதிகமானோர் வருடம் ஒன்றில் விபத்துக்கள் காரணமாக உயிரிழக்கின்றனர். வீதியை பயன்படுத்தும் பாதசாரிகள் 800 முதல் 850 பேர் வரை வருடம் ஒன்றில் உயிரிழக்கின்றனர். பாதசாரிகளுக்கு பொறுப்பு ஒன்று உள்ளது. வீதியை கடக்கையில் உரிய இடத்தில் செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். பயணிக்கும் போது பாதசாரிகள் ஒழுங்கில் பயணிக்க வேண்டும். வீதியில் சுரங்க வீதிகள், பாலங்கள் இருக்குமெனில் அதனை பயன்படுத்த வேண்டும். திடீரென பாதுகாப்பற்ற வீதத்தில் வீதியை கடக்க முற்படும் போது சிலர் வீதியை பிழையான இடத்தில் கடக்கும் போது கையடக்க தொலைபேசியை பேசிக்கொண்டு செல்வது போன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்காது இருக்க வேண்டும். இத்திட்டத்தினூடாக பிரஜைகளை உயர் சமூக அந்தஸ்துக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பளிப்பதே நோக்கமாகும். சில பஸ் வண்டிகளில் பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். விமானத்தில் பயணிக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் இந்த பஸ்ஸில் ஏறுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது இந்த பஸ்ஸில் ஏறும் பயணிகள் பறப்பதற்கு தயாராகி ஏறுங்கள் என்பதே இதன் அர்த்தம். இந்த பஸ் வண்டி இவ்வாறு பயணிக்கையில் வீதியின் இருபுறமும் வேகம் ஆபத்தானது, மரணத்தை கொண்டு வரும் என்ற வாக்கியம் எழுதப்பட்ட பதாகைகள் உள்ளன. இவற்றை பார்த்து கொண்டுதான் சாரதி பஸ் வண்டியை இவ்வாறு செலுத்துகிறார். அப்படியென்றால் இவை நிறுத்தப்பட வேண்டிய விடயம் அல்லவா? பஸ் வண்டி விபத்துகளில் நாளொன்றுக்கு எத்தனை பேர் உயிரிழக்கிறார்கள்? அதில் எமக்கு தெரிய வருவது எத்தனை? இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் உருவாகியுள்ளது. திடீர் விபத்துகளில் மேலும் பெரும்பாலானோர் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் போராடி கொண்டிருப்பதற்கு ஒழுக்கமே இல்லாத சாரதிகளின் பொறுப்பற்ற செயற்பாடே காரணமாகும். இந்த விபத்துகளுக்காக சுகாதார அமைச்சுக்கு 130 மில்லியன் ரூபாய் வரை வருடம் ஒன்றுக்கு செலவிட வேண்டி ஏற்படுகின்றது. கையோ அல்லது காலோ உடைகின்றமை தொடர்பில் 25,000 முதல் 30,000 ரூபாய் வரை செலவிடும். இது நாட்டின் அபிவிருத்திக்கு, நாட்டின் மொத்த தேசிய வருமானத்திற்கும் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். இதோ இங்கு நீங்கள் பார்ப்பது எமது நாட்டின் பஸ் வண்டி அல்ல, அபிவிருத்தி அடைந்த நாடொன்றின் பஸ் வண்டி. இந்த சாரதி அபிவிருத்தி அடைந்த நாடொன்றின் பஸ் வண்டியை செலுத்துபவராவார். இதுதான் மாற்றம். அதிக வாகன நெரிசல் விபத்துகளுக்கு காரணமாக அமைகின்றன. தற்போது அமெரிக்காவில் முக்கியமான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. அதிக வாகன நெரிசல் காணப்படும் சந்தர்ப்பத்தில் நகருக்குள் நுழையும் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்காக அவர்கள் நியூயார்க் நகரை தேர்ந்தெடுத்துள்ளனர். அதற்கமைய வேலை பளுவான நேரத்தில் நியூயார்க் நகரில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களுக்கு வாகனங்கள் உட்செல்லும் போது விசேட கட்டணம் ஒன்று அறவிடப்படுகிறது. இந்த வேலை திட்டத்தின் இலக்கு என்னவென்றால் அதிக வாகன நெரிசலை குறைப்பதும் மிகச்சிறந்த பாதுகாப்பான பொது போக்குவரத்து கட்டமைப்பை நகருக்குள் உருவாக்குவதும் ஆகும். இவ்வாறான வேலை திட்டங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அமுலுக்கு வரும்போது அதற்கு எதிர்ப்பும் வருகின்றது. எனினும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி குறித்த சட்டத்தை அமுல்படுத்த நியூயார்க் நிர்வாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அப்படியென்றால் அது இலங்கைக்கும் பொதுவான விடயமாக இருக்காதா? கடந்த 5 வருடங்களை பார்க்கும்போது வாகன விபத்துகளினால் 12,140 பேர் உயிரிழந்துள்ளனர். நாளொன்றுக்கு ஏறத்தாழ கடும் காயங்களை ஏற்படுத்துகின்ற 20க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. கடந்த 5 வருடங்களில் படுகாயங்களுக்கு உள்ளாகி அங்கவீனமற்றவர்களின் எண்ணிக்கை 90,000 பேருக்கு அதிகமாகும். இந்த விபத்துக்களை குறைப்பதற்காகத்தான் இலங்கை போலீஸ் திணைக்களம் இந்த போக்குவரத்து சுற்றி வளைப்பை ஆரம்பித்துள்ளது. பயணிகள் போக்குவரத்து சேவைகளூடாக இடம்பெறும் போக்குவரத்து குற்றங்களை குறைப்பதற்காக முயற்சி செய்தோம். அதற்கமைய அந்த வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக மின் குமிழ்கள், அதேபோல் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற பல உதிரி பாகங்கள் ஆகியவற்றினால் வீதியை பார்ப்பதற்கு இடையூறாக உள்ளது. சாரதிக்கு தனக்கு முன்பாக உள்ள வீதி தெளிவாக தெரிவதில்லை. அதனை அடிப்படையாக வைத்து வீதி விபத்துக்கள் பதிவான பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. வாகனத்திற்குள்ளும் வாகனத்திற்கு வெளியிலும் பொருத்தப்பட்டுள்ள பல்வேறு வகையான உலோக உதிரி பாகங்கள் விபத்தின் போது அதனால் பயணிகளுக்கு ஏற்படுத்தும்
ஏற்படுத்தும் பாதிப்பை மேலும் அதிகரிக்கிறது. அதனால் இவ்வாறு சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டுள்ள உதிரிப்பாக்கங்களை அகற்றுவதே எமது முக்கிய நோக்கமாகும். நாம் இந்த சகல வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பது பொதுமக்களை வாகன விபத்திலிருந்து பாதுகாப்பதும் அவர்களின் உயிரை காப்பதற்காகவும். 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 22ஆம் தேதிக்கு பின்னர் சாதாரணமாக நாளொன்றுக்கு வாகன விபத்து பதிவாகும் எண்ணிக்கை 4 முதல் 5 வரை குறைவடைந்தது. அதேபோல் படுகாயங்களை ஏற்படுத்தும் விபத்துகளின் எண்ணிக்கை 8 முதல் 10 வரை குறைவடைந்தது. அதனால் இந்த போக்குவரத்து சுற்றி வளைப்பு மிகவும் வெற்றிகரமான பிரதிபலனை தந்துள்ளது. எனவே நாம் பயணிகள், போக்குவரத்து சாரதிகள் மற்றும் ஏனைய சாரதிகள், அதேபோல் உரிமையாளர்கள் ஆகியோரிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களது வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள சட்டத்திற்கு உட்படாத சகல மேலதிக உதிரிப்பாகங்களையும் அகற்றுங்கள் என்பதாகும். நாம் இப்போது முன்னெடுத்துச் செல்லும் வாகன விபத்துக்களை குறைத்து பொதுமக்களின் உயிரை காப்பாற்றும் வேலை திட்டத்திற்கு உங்களது உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை வழங்குங்கள். அதேபோல் இலங்கை போலீஸ் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் இந்த வாகன போக்குவரத்து சுற்றி வளைப்பை நிறுத்துவதற்கு சில குழுக்கள் எப்படியான அழுத்தங்களை பிரயோகித்தாலும் இந்த வேலை திட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும். உங்களுக்கும் இது தொடர்பில் கூறுவதற்கு பல விடயங்கள் இருக்கலாம். நாம் நாளை